Hi, hello and welcome to Mathematical 360. இதில் நான் பார்க்குற சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு 10th ஸ்டாண்டர்ட் கணக்கு. இந்த சப்ஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நான் போகிற சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாயம் 2 எண்களும் தொலைபேசிகளும். இந்த சாப்டர் தான் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா தொடர் வரிசைகள், சீக்வன்சஸ். இது பேஸ் பண்ண ப்ராப்ளம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நேரத்தை பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளம்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி தொடர் வரிசை என்னன்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம். அந்த டிகாண்டிங் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது இன்னும் பெட்டராக புரியும். எடுத்துக்காட்டு, பின்வரும் தொடர்வரிசைகள் அடுத்த 3 உறுப்புகளை காண்க. ஸோ தொடர்வரிசை கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த 3 உறுப்பை கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 1/2, 1/6, 1/10, 1/14. Second question 5, 2, -1, -4. Third question 1, 0.1, 0.01. ஸோ இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தம் 3 இதுக்குமே அடுத்த 3 உறுப்பு கண்டுபிடிக்க சொல்றாங்க. தீர்வு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ 1/2, 1/6, 1/10, 1/14 இந்த மாதிரி தொடர்வரிசை போயிட்டே இருக்கு. ஸோ செகண்ட் நம்பர்லேருந்து ஃபர்ஸ்ட் நம்பருக்கு என்ன டிஃபரன்ஸ் பார்க்குறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தொகுதி 2 சேமாக தான் இருக்கு. ஸோ இப்போ இந்த மேற்கண்ட தொடர்வரிசை தொகுதி ஒரே நாவல். ஸோ தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாள் தான் இருக்கு இந்த வரிசையில் கொடுத்துக்கிறதுல. ஆனால் அடுத்தடுத்த உறுப்புகளின் பகுதியானது 4 அதிகரிக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த 2லேருந்து 6, 6க்கு அப்புறம் 4, 10, அதே மாதிரி 14. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பகுதி மட்டும் 4 நாள் ஆட் ஆகிட்டே போகுது. அப்போ இதோட அடுத்த உறுப்புக்கு பகுதி 4 ஆட் ஆகிருக்கும். எனவே அடுத்த 3 உறுப்புகள் ஆகுது. ஸோ இங்கே 1, 2, 3, 4, அதாவது A1, A2, A3, A4 இருக்கு. இப்போ நமக்கு அடுத்த 3 உறுப்பு A5, A6, A7. A5 1/by இங்க என்ன இருக்கு 14. ஸோ இதில் நம்ம 4 ஆட் பண்ணோம். அதனால 4 போட்டுட்டோம். ஸோ 1/14 + 4. ஸோ A5 வந்து பார்த்தீங்கன்னா 5வது உறுப்பு A1/18. A6 6வது உறுப்புன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் A என்னங்கிறது தான் என்னாவது உறுப்புன்னு பாருங்க. ஸோ இப்போ A1னா முதல் உறுப்பு, A2 2வது உறுப்பு, அதனால தான் A6 வந்து 6வது உறுப்புன்னு சொல்கிறோம். ஈக்குவல் டு இங்கிருந்து என்ன வேல்யூ இருக்கு 18 + 4. ஸோ 18 + 4. ஏன்னா 5வது உறுப்புக்கு அடுத்துலேருந்து 6வது உறுப்புனா இதில் 4 ஆட் பண்ணணும் பகுதியில். ஸோ 6வது உறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா 1/22. 7வது உறுப்பு A7. ஸோ மொத்தம் அடுத்த 3 உறுப்புனா A5, A6, A7 கண்டுபிடிக்கலாம். ஸோ 22லேருந்து ப்ளஸ் பகுதி ஆட் ஆகும். ஸோ 22 + 4 ஆட் பண்ணியிருக்கோம். ஈக்குவல் டு 1/26. ஸோ 5வது, 6வது, 7வது உறுப்புங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ செகண்ட் கொஸ்டின் 5, 2, -1, -4. ஸோ இதுலேருந்து இந்த டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 3, அதாவது 3 மைனஸ் பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து 3 மைனஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா 2, 1, -1 எடுத்திருக்காங்க. ஸோ இதுலேயும் 3 -3 -3 போடும்போது ஸோ -4. ஸோ இப்போ இந்த 4 உறுப்புக்கு டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா -3 தான். ஸோ இந்த மாதிரி தொடர் வரிசை போகுது. இங்கு ஒவ்வொரு உறுப்பும் முந்தைய உறுப்பை விட 3 குறைவாக உள்ளது. ஸோ இங்க இதுலேருந்து பார்த்தீங்கன்னா 3 குறைவா இருக்கு. எனவே அடுத்த 3 உறுப்புகள். ஸோ அப்போ -4ல -3 கம்மியா இருந்துச்சுன்னா -7. இப்போ -7லேருந்து -3 மறுபடியும் கம்மியாச்சுன்னா -10. மறுபடியும் -3 கம்மியாச்சுன்னா -13. உங்களுக்கு தெரியும் மைனஸோட வேல்யூ வந்து அதிகம் -10 கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா மைனஸ்ல இருக்கு. ஒன்றா கழிச்சிட்டு போனால் அடுத்த 3 உறுப்புகள் -7, -10, -13. கொஸ்டின் 1, 0.1, 0.01 அப்படின்னு போயிட்டே இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா 1லேருந்து 10 டிவைட் பண்ண என்ன பண்ணுவோம், ஒரு டெசிமல் தள்ளி பாயிண்ட் வைப்போம். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டெசிமல் போகுது, அப்புறம் மறுபடியும் 10. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 10ஆல் டிவைட் பண்ணிட்டே வருது. இங்கு ஒவ்வொரு உறுப்பும் முந்தைய உறுப்பை விட 10ஆல் வகுக்க கிடைக்கிறது. ஸோ 1 10ஆல் வகுத்தா 0.1, 0.1 10ஆல் வகுத்தா 0.01. அது மாதிரி 1க்கு 10 கிடைக்குது. 3 உறுப்பு கொடுத்துருக்காங்க, நம்ம கண்டுபிடிப்பது A4. எனவே அடுத்த 3 உறுப்புகள் A4. ஸோ தேர்ட் உறுப்புல என்ன இருக்கு
0.01 டிவைட் பை 10 எடுக்கிறோம். அப்போ என்ன பண்ணோம், 10 இருந்துச்சுன்னா ஒரு டெசிமல் தள்ளி நம்ம போடணும். அப்போ 0.001 A4 கண்டுபிடிச்சாச்சு. A5 ஐந்தாவது உறுப்பு. ஸோ அப்போ இங்க வந்திருக்க A4 உறுப்பு வந்து மறுபடியும் 10 டிவைட் பண்ணணும். ஏன்னா 10ஆல வகுக்கப்படுது. அப்போ டிவைட் பண்ணீங்கன்னா 2 டெசிமல் இருக்கிறது மறுபடியும் இன்னும் 3 டெசிமல் தள்ளி வைக்கணும். ஸோ 0.0001 டெசிமல் கன்சி இருக்கிறத நீங்க ஆட் பண்ண சொல்லக்கூடாது. ஸோ தனித்தனியாக சொல்லணும். 0001 தனித்தனியாக சொல்லணும். ஆறாவது உறுப்பு A6. அப்போ இதுல இருந்து மறுபடியும் 10. ஸோ 0.0001 டிவைட் பை 10. ஸோ அப்போ என்ன ஆகும், 0.00001. ஸோ ஆறாவது உறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வேல்யூ. எடுத்துக்காட்டு, பின்வரும் தொடர்வரிசைகளின் பொது உறுப்பு காண்க. ஸோ பொது உறுப்புன்னா நம்ம பேசுகிற பார்த்துருப்ப ஏஎன் தான் பொது உறுப்பு. ஓகேவா, அதை கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 3, 6, 6, 9. செகண்ட் கொஸ்டின் 1, 2, 2, 3, 3, 4. தேர்ட் கொஸ்டின் 5, -25, 20, 125. தீர்வு. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 3, 6, 9. ஸோ நீங்க இந்த தொடர்வரிசைங்க டாபிக் பார்க்கும்போதே பார்த்துருப்போம். என் அதாவது பார்த்தீங்கன்னா நேச்சுரல் நம்பர்ஸ் ஈரன்கள் 1, 2, 3 இருந்து ஸ்டார்ட் ஆகிற வேல்யூஸ் மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவோம். ஸோ அந்த ஃபார்மேட்ல. ஸோ இப்போ அந்த சார்பில் பார்த்துருப்போம், நீங்க பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ எக்ஸ்பிளேஷன் பார்க்கும்போது புரியும். இங்குள்ள உறுப்புகள் 3 மடங்களா உள்ளன. அதாவது எப்படி சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் உறுப்பு ரெண்டாவது உறுப்பு, அதாவது 3 × 3 × 2 6. ஸோ அப்புறம் 6 × 3 + 9. ஸோ 3 மடங்குகள்னா 3, 6, 9 அப்படின்னு போகுது. ஃபர்ஸ்ட் நம்பர் 3, செகண்ட் நம்பர் 6, தேர்ட் நம்பர் 9. ஸோ இது நம்ம தான் பார்த்து கண்டுபிடிக்கணும். இப்போ 3 மடங்களா போறதுனால, எனவே பொது உறுப்பு ஏஎன்ங்கிறது பார்த்தீங்கன்னா 3 மடங்குல என்ன பண்ணும், 3 × n. அதாவது என்னன்னா மூணாவது வாய்ப்பாடுங்கிறதா மீன் ஆகுது. அப்போ 3 × n n பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 1, 2, 3 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ பொது உறுப்பு ஏஎன் ஈக்குவல் டு 3n போட்டீங்கன்னா 3 மடங்கு. ஸோ 3n. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா n பிலாங்ஸ் டு என்னன்னா 1, 2, 3 போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ n பதில் 1 போட்டிங்கன்னா இங்கே என்னோட வேல்யூ 1. ஸோ 1 × 3 3. ஸோ 1வது உறுப்பு 3 வந்துருச்சா. 2 போட்டிங்கன்னா 2. ஸோ 2 × 3 6 வந்துருச்சா. ஸோ அந்த மாதிரி இது பொது. ஸோ இப்போ இங்கே n வந்து பார்த்தீங்கன்னா belongs to natural numbers. Same இதே மாதிரி செகண்ட் கொஸ்டின் 1/2, 2/3, 3/4. ஸோ இங்க கொடுத்துருக்கிற A1 முதலாவது உறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா 1/2, இரண்டாவது உறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா 2/3, மூன்றாவது உறுப்பு பார்த்தீங்கன்னா 3/4. இது நீங்க காமன் ஃபேக்டர்ஸ் பார்க்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா பகுதியில் இருக்கிற உறுப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3 போகுது. அதாவது 1, 2, 3 நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகேவா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தொகுதியில் இருக்க நம்பரோட ஒன்றும் ஆட் ஆயிருக்கு. ஸோ இது பொது உறுப்பு நம்ம போகிறது ஈஸி. இங்க ஒவ்வொரு உறுப்பிலும் தொகுதியானது வரிசையில் ஈரன் ஆகும். ஸோ நேச்சுரல் ஈரன் ஆகும். பகுதியானது தொகுதியை விட 1 கூடுதலாகும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா 1 இங்க 2, இங்க 2 இங்க 3, இங்க 3 இங்க 4. ஸோ 1 கூடுதலாகவும் உள்ளது. எனவே பொது உறுப்பு ஏஎன் ஈக்குவல் டு, ஸோ பகுதி ஏனா இருக்கும்போது ஸ்மால் n டிவைட் பை 1 பிளஸ் இருக்கும். ஸோ n+1. ஸோ இப்போ இந்த இடத்துல n பிலாங்ஸ் டு n. அப்போ நேச்சுரல் நம்பர்ஸ் 1, 2, 3. ஸோ இப்போ இங்க A1 இடத்துல 1 போட்டிங்கன்னா 1/2 வரும். 2 போட்டிங்கன்னா 2/3. 3 போட்டிங்கன்னா 3/4. அந்த மாதிரி ஓகே. தேர்ட் கொஸ்டின் 5, -25, 125. இதை பார்த்தா என்ன தெரியும், 5 வர்க்கங்களா போகுது. அதாவது 5, 25, 25 ஸ்கொயர் பண்ணினா 125 அந்த மாதிரி இருக்கு. அப்போ செகண்ட் நம்பர் ஆல்டர்னேட்டிவ் குறி சிம்பிள் சேஞ்ச் ஆயிருக்கு. இங்கு தொடர்வரிசையில் அடுத்த உறுப்புகள் பிளஸ் மைனஸ் என குறிகள். ஸோ இங்க தெரியுங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளஸ், செகண்ட் மைனஸ், செகண்ட் தேர்ட் பிளஸ் குறிகள் மாறி வந்துள்ளன. மேலும் உறுப்புகள் 5 அடுக்குகளாக அமைந்துள்ளன. ஸோ 5 அடுக்குனா 5/1 அந்த மாதிரி. ஸோ அப்போ செகண்ட் 5/2, 5/3 அமைஞ்சிருக்கு அந்த மாதிரி. அப்போ இதுக்கு பொது உறுப்பு. ஸோ பொது உறுப்பு ஏஎன் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் சிம்பிளுக்கு போடுறோம். அதாவது -1/n போடுறோம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் நம்பர்ஸ் n வந்து பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்ஸ். இப்போ 1னா மைனஸ் வந்துடும். n+1. ஸோ பவர் வந்து n+1 போடுறோம். ஸோ 1 போட்டிங்கன்னா +1 வந்துடும். 2 போட்டிங்கன்னா செகண்ட்ல மைனஸ் இருக்க மைனஸ் வந்துடும். அப்புறம் 5/n. ஓகேவா. ஸோ அப்போ
இந்த இடத்துல A1 போட்டிங்கன்னா -1 1 + 1 ஸ்கொயர் ஆகும். அப்போ -1 ஸ்கொயர் 2 ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும். ஸோ +1 5/1 5. இதே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2 போட்டிங்கன்னா 2 + 1 3. ஸோ அப்போ -1 பவரில் ஸ்கொயரில் 3 டைம்ஸ் இருக்குன்னா அப்போ என்ன ஆகும்? -1 -1 -1 வரும். -1 ப்ளஸ் ப்ளஸ் -1 மைனஸ், அப்போ என்ன மைனஸ். 5/2 போட்டிங்கன்னா 25. ஸோ -25 கிடைச்சிருச்சா? ஸோ அதுதான் இதை வச்சு நம்ம பொதுவாக ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி கொடுத்துருக்க கொஸ்டின்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்ம இந்த மாதிரி பொதுவாக கிரியேட் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைசர் சார்ந்த கணக்குகள் செக்மெண்ட் 2 பார்க்கலாம், ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.